முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. லட்சக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். அஇஅதிமுக சார்பில் சென்னை மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலில் சரபேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பெருந்திரளானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை நடத்தினர். அஇஅதிமுக சார்பில் சென்னை வேளச்சேரியில் உள்ள அருள்மிகு யோக நரசிம்மர் கோயிலில் சுவாதி நட்சத்திர தினத்தை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் முகப்பேரில் உள்ள ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், மிருத்யுஞ்சய ஜெய ஹோமம், சுதர்சன ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடத்தப்பட்டு எம்பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்தனர். 1008 தேங்காய்கள் உடைத்து வழிபாடு மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் திம்மராஜம்பேட்டையில் உள்ள ராமலிங்கேஸ்வரர் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 23 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்து 1008 அகல் விளக்குகளை கைகளில் ஏந்தி 4 வெளி வீதிகளை சுற்றி வந்து 1008 தேங்காய்கள் உடைத்து சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் சார்பில் மாப்புடையூர் மாரியம்மன் கோயிலில் 108 பேர் பால்குடம் எடுத்து பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். கடலூர் கிழக்கு மாவட்டம் பன்ருட்டி அருகே தோப்புக்கொல்லையில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோயிலில் ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் செய்து வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் நன்னிலம் ஒன்றியம் சேங்கனூர் பகுதியில் உள்ள சோமநாத சுவாமி ஆலயத்தில் மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 1008 திருநாம மந்திரங்களை கொண்டு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. திருப்பூர் புறநகர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதி குமரலிங்கம் பேரூராட்சி 9வது வார்டு கழகம் சார்பில் செல்வ விநாயகர், மதுரை வீரன், காளியம்மன் உள்ளிட்ட கோயில்களில் சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மராட்டிய மாநிலம் மும்பை நகர கடலுக்குள் அடங்கியிருக்கும் ஹாஜி அலி தர்காவில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பாக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது.